ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆப்பிள் பழத்தின் தூய தமிழ் பெயர் என்ன? ஏ குமளிப்பழம், பி சேலாப்பழம், சி கமலாப்பழம், டி பசலிப்பழம். சரியான விடை குமளிப்பழம். முட்டைக்குள் இருக்கும் பொழுதே பேசும் ஒரே உயிரினம் எது? ஏ மயில், பி ஆமை, சி ராஜநாகம், டி வாத்து. சரியான விடை ஆமை. சுவிட்சர்லாந்தில் உள்ள சூரிச் பல்கலைக்கழகத்தில் PhD மாணவரான கேப்ரியல் என்பவர்தான் இதனை கண்டுபிடித்துள்ளார். மனித உடலில் கல்லீரல் எத்தனை வகையான இயக்கங்களை நிகழ்த்துகிறது? ஏ 100, பி 200, சி 300, டி 500. சரியான விடை 500 வகையான இயக்கங்களை. மிகவும் வேகமாக ஓடும் பூச்சி எது? ஏ கரப்பான் பூச்சி, பி எறும்பு, சி பட்டாம்பூச்சி, டி கருவண்டு. சரியான விடை கரப்பான் பூச்சி. மனித உடலில் மிகவும் கடினமான பகுதி எங்கு அமைந்துள்ளது? ஏ மண்டையோடு, பி தொடையெலும்பு, சி கால் மூட்டு, டி தாடை எலும்பு. சரியான விடை தாடை எலும்பு. துருவ கரடிகள் அனைத்துமே என்ன பழக்கமுடையவை? ஏ வலதுகை பழக்கம், பி இடதுகை பழக்கம், சி கண் சிமிட்டும் பழக்கம், டி கண்ணீர் வடிக்கும் பழக்கம். சரியான விடை இடதுகை பழக்கமுடையவை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது மகள் இந்திரா காந்திக்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார்? ஏ 25 ஆண்டுகள், பி 36 ஆண்டுகள், சி 42 ஆண்டுகள், டி 44 ஆண்டுகள். சரியான விடை 42 ஆண்டுகள். 1922 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை கடிதம் எழுதினார். மலேரியா என்பது எந்த மொழி சொல்? ஏ இத்தாலிய சொல், பி கிரேக்க சொல், சி ஆங்கில சொல், டி உருது சொல். சரியான விடை இத்தாலிய மொழி சொல். மலேரியா என்பதற்கு இத்தாலிய மொழியில் அசுத்தமான காற்று என்பது பொருள். முதலில் காகிதத்தினால் ரூபாய் நோட்டை அச்சிட்டு வெளியிட்ட நாடு எது? ஏ எகிப்து, பி ரஷ்யா, சி சீனா, டி ஜப்பான். சரியான விடை சீனா. தம்பதிகள் தாம்பத்தியத்திற்கு பிறகு எந்த செயல் செய்வது கட்டாயம் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏ குளிப்பது, பி தூங்குவது, சி சாப்பிடுவது, டி இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். தம்பதிகள் தாம்பத்தியத்திற்கு முன்னும் தாம்பத்தியத்திற்கு பின்னும் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு மருத்துவர்களும் சரி, நிபுணர்களும் சரி, நம் முன்னோர்களும் சரி ஒரு சில விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதன்படி நம்ம பின்பற்றினாலே உங்களோட இல்லற பந்தம் சிறப்பாக இருக்கும். எப்படி தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, கசப்பான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி சொல்றாங்களோ, அதே போல தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பின்னரும் கூட சில செயல்களில் ஈடுபடக்கூடாது. முக்கியமா உடனே தூங்கக்கூடாது. இந்த மாதிரி எந்தெந்த செயல்கள்லாம் ஈடுபடக்கூடாது. அதனால அப்படி மீறி ஈடுபட்டோம்னா நம்ம என்னென்ன எதிர்விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத பத்தி இனி பார்க்கலாம். தம்பதிகள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா தாம்பத்தியத்திற்கு அப்புறம் உடனே குளிக்க போறது, பிறப்புறுப்பு கழுவ போறது தவறுன்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா கருத்தரிக்க நினைக்கிற தம்பதிகள் இதை கட்டாயம் செய்யக்கூடாது. காரணம் என்னன்னா, இது கருத்தரிக்கிற வாய்ப்பை குறைக்கிறதா சொல்றாங்க. தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட சில மணி நேரம் கழிச்சு அதை மேற்கொண்டாலே போதுமானது. மேலும் தாம்பத்தியத்திற்கு அப்புறம் ஏற்படுற அந்த சந்தோஷமான மனநிலையிலிருந்து உடனே மாற வேண்டாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அடுத்தது உடனே தூங்க போகக்கூடாது. தாம்பத்தியத்தின் போது பெரும்பாலான தம்பதிகள் செய்யற பொதுவான தவறு இதுதான். 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது உடனே தூங்கிடுவாங்க. பெரும்பாலும் இந்த தவறு செய்யறது ஆண்களா தான் இருப்பாங்க. தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட உடனே உங்களோட துணையோட பேசுவது, கொஞ்சுவது உங்களோட உறவுல ஒரு இறுக்கம் பெறதுக்கு அது உதவியா இருக்கும். அதனால இதை தவிர்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. அடுத்தது அலுவலக வேலைகளை உடனே போய் பார்க்க கூடாது. ஒரு சில ஆண்கள் தாம்பத்தியம் முடிஞ்ச உடனே போய் அலுவலக வேலைகளை பார்க்க போயிருவாங்க. பெண்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பிறகுதான் அதிகமா ஆணோட துணையை தேடுவாங்க. இதற்கப்புறம் கொஞ்சம் மகிழ்தல் தான் அவங்களுக்கு இன்பத்தை உணர உதவும். இந்த நேரத்துல ஆண்கள் வேறு வேலைகளை ஈடுபடுறப்ப பெண்களை அது மனதளவுல பாதிக்கக்கூடும்.
இறுதியாக சாப்பாடு வேண்டாம். தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட உடனே போய் சாப்பிட போக வேண்டாம். 2 பேருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது நல்ல யோசனை. இப்படி செய்கிறனால தம்பதிகள் மத்தியில் இது நல்ல இறுக்கத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.